என் இனிய உறவுகளே, நாம் இன்று 4/5/25 இருக்கின்றோம். இன்று அன்னை மரியாக்காக நாம் கொண்டாடும் 4ஆம் நாள் மற்றும் பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நம் காலத்தில் இருக்கின்றோம். நாம் தூய் ஆவியால் பிறந்த மக்களாக அன்னையின் அரவணைப்பில் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 80, 13, 14, 15. அன்னைக்கு நாம் இன்று சொல்ல வேண்டிய ஜெபம்: இறை தந்தைக்கு அன்பான மகளாகி அன்னை மரியே வாழ்க. இறைமகன் இயேசுவின் அன்னையே வாழ்க. தூய் ஆவியார் தங்கி வாழும் ஆலயமாகிய மரியே நீ வாழ்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை. நாம் இன்று முதல் வாசகம் திருத்துதர்கள் பணி நூலிலிருந்து 5:27, 32, 40, 41. இன்று இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாட்டு நூலிலிருந்து 5:11, 14. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 2:21, 1:19. உயிர்த்த ஆண்டவர் கிறிஸ்து தான் என்று முதலிலேயே உறுதிப்படுத்திய பின்பு உயிர்த்த ஆண்டவர் இல்லை என்றால் அவர் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை தாங்கள் இரவு முழுவதும் உழைத்து மீன் ஒன்றும் படவில்லை, மாறாக உயிர்த்த இயேசுவின் வார்த்தையின்படி வலை வீச பெரும் வலையில் மீன்கள் பட்டன. அதுவும் பெரிய மீன்கள் இழுக்க முடியாமல் அவர்களுக்கு கிடைத்தது. என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. யோவான் 15:5 என்ற இயேசுவின் வார்த்தைகளை புரிந்து கொண்டார்கள். பேதுருவை நோக்கி, என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்கிறார் இயேசு. காரணம், 3 முறை எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று மறுதளித்த பேதுரு, உன்னை அன்பு செய்கிறேன் என்று 3 முறை அறிக்கையிடுகிறார். எந்த நெருப்பின் முன் அமர்ந்து அவர் மறுதளித்தாரோ அதே நெருப்பின் முன் அவர் சாட்சியம் பகர்கின்றார், அன்பு செய்வதாக வாக்களிக்கின்றார். பேதுரு எவ்வாறு பலவீனமாக மனிதனாக இருந்தாலும், அவர் எவ்வளவே பலவீனமாக இருந்தாலும் உயிர்த்த ஆண்டவர் வல்லமையோடு செயல்படுகின்றார் என்பதை இதன் சாட்சிகளாக நாம் காண்போம். அன்னை மரியாவின் பெயர் அழகான பெயர். அன்னை மரியா பெயர் மகிமையுடைய பெயர். அன்னை மரியாவின் பெயர் வணக்கத்திற்குரிய பெயர். அன்னை மரியா அழகான பெயர். அன்னை மரியாவுக்கு மரியா என்ற பெயரை தவிர அன்னையின் மேன்மையும் மகிமையும் அறிவதற்கு ஏற்ற வேறு பெயரே இல்லை எனலாம். இந்த பெயருக்கு கடலில் ஒளிரும் விண்மீன் என்று பொருள். எனவே துன்பமாகிய பெருங்காற்று வீசிக்கொண்டிருக்கும் இவ்வுலகில் நாம் அலைக்கழிக்கப்படும் இந்த சமயங்களில் நமக்கு இருளகற்றும் ஒளி வீசும் நம் உள்ளங்களில் விண்மீன் போன்றவள், என்றும் சுடரொளி வீசும் தீபமாகவும் விளங்கும் தூய கன்னிமரியா நமக்கு விண்ணகத்திற்காக பாதையை காட்டுபவராகவும் மாந்தர் அனைவருக்கும் துணை நிற்பவராகவும் விளங்குகின்றார். அன்னை மரியாவை குறித்து புனித பெர்னர்ட், கடும் புயல் வீசிக்கொண்டிருக்கும் கடலாகிய இவ்வுலகில் துன்புற்று வாழும் மானிடரே, நீங்கள் வழி தவறி அலைகளில் மூழ்கி விடாதபடி பத்திரமாய் கரை சேர்ந்திட விண்மீனாக ஒளிரும் அன்னை மரியாவை உற்று நோக்கி வேண்டிக் கொள்வீர்களாக. அலகையின் சோதனைக்குட்படும் போது வாழ்வில் நெருக்கடியான வேலைகளிலும் இறை அன்னையை நோக்கி மன்றாடுவீர்களாக. ஆணவம், அகங்காரம், கோபம், மோகப்பாவம், பொறாமை போன்ற தீய குணங்கள் உங்கள் உள்ளங்களில் குடிக்கொண்டு அதனால் நீங்கள் பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலைகள் குறுக்கிடும்போது ஒளிரும் விண்மீனான அன்னை மரியாவிடம் தஞ்சம் புகுந்து ஜெபிப்பீர்களாக. அன்னை மரியாவின் திருப்பெயரானது உங்கள் நெஞ்சிலும் உங்கள் வாயிலும் என்றும் இருப்பதாக. அன்னை மரியாவை பின்பற்றி நடந்தால் நீங்கள் வழி தவறி போகாமலும் அவரை நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டால் அவர் நம்மை கைவிடாமல் காப்பதுடன் தவறி விழ நேரிடும் போது அவர் நம்மை தாங்கி பிடித்து நம்மை பத்திரமாக கரையேற்றி விண்ணகம் நோக்கி வழிநடத்துவார் என்கிறார். அன்னை மரியாவின் பெயர் வணக்கத்திற்குரியது. ஆனால் அன்னை மரியா சிலருடைய வாழ்க்கையில் செய்யும் அருள் அடையாளங்கள் நம்மால் எடுத்து சொல்லாமல் இருக்க முடியாது. கெர்னிசு என்ற ஆண்ட்ரியோஸ் என்பவர் அன்னை மரியாவின் பரிந்துரையால் பாவ வாழ்க்கையை விட்டு மனமாற்றம் பெற்று இறுதியில் புனிதராக உயர்ந்த நிகழ்வை நாம் காண்போம். புனித ஆண்ட்ரூஸ் பிறப்பதற்கு முன்பே அவரது பெற்றோர் தங்களுக்கு பிறக்கவிருக்கும் முதல் குழந்தையை இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாக வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் அந்த புனித ஆண்ட்ரோவோ மிக எதிர்ப்புக்கு முற்றிலும் மாறுபட்டவராக வளர்ந்தார்.
அவர்களது நல்ல அறிவுரையை எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் தன் சுய விருப்பப்படியே வாழ்ந்தார். ஆகவே அவர் எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் தீய குணங்களுக்கும் அடிமையாகி அந்த பகுதியில் மிகவும் கெட்டவர் என்று பெயரெடுக்கும் அளவுக்கு தீயவரானார். அவரது அன்னை அவருக்காக அன்னை மரியிடம் மிகுந்த உருக்கத்துடன் கண்ணீருடன் தன் மகனை அன்னை மரியாவிடம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து வந்தார். அவரது மன்றாட்டை கேட்ட அன்னை மரியா அவரை ஒரு மனமாற்றத்தை தந்து இன்று அவர் ஒரு பெரிய புனிதராக இருக்கிறார். நாமும் நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம் பிள்ளைகள் ஒரு நாளும் தவறி போகாதபடி எங்கள் அன்பு அரசியே, நீர் உம் திருமகனிடம் எங்களுக்காக கேட்பதெல்லாம் நிச்சயம் அவர் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு நீர் தருகிறீர் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.